Today some questions பார்க்கலாம். Ready? First question mark. When an electron of a hydrogen atom jump from n equal to 4 mark to n equal to 1 state, the number of spectral line emitted are. Okay. So n equal to 4 இருந்து என்ன பண்றாங்க to n equal to 1க்கு ஜம்ப் ஆகுது எலக்ட்ரான்ஸ். அப்ப எத்தனை ஸ்பெரிக்கல் லைன் வந்து எமிட் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்கம்மா. நமக்கு தெரியும் சிம்பிள் ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலா தெரியுமா? n2 minus n1 into n2 minus n1 plus 1 divided by 2. ஓகே. எஸ், இங்க n2னா வந்து இது வந்து ஹையா, இந்த n வேல்யூ எது ஹையா இருக்கோ அதான் n2மா. அப்ப எது ஹையா இருக்கு? 4 தான் இருக்கு. அப்ப 4 minus n1னா 1 into so 4 minus 1 plus 1 divided by 2. ஓகே. இப்போ இதை சிமுலேஷன் பண்ணுங்க, என்ன வரும்? 4 minus 1 3 into minus 1 minus 1 கேன்சல் ஆயிடும். அப்போ 4 by 2. அப்போ 3 to 3 4 are 12 by 2 equal to 6. 6 தான். Okay. Yes, sir. Second question. If the opposite reactions are given as, நல்லா கவனிங்க, ரெண்டு ஆப்சல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. Fe2 plus 2 electron gives Fe, அதோட E0 value minus 0.44 volt. 2 கவனிங்க, 2H plus O2 plus 2 electron gives H2O. இதோட E0 value plus 1.23 volt. The E0 for the reactions Fe plus 2H plus O2 gives Fe2 plus H2O. இல்லையா? எஸ். இந்த ரியாக்ஷன் உடைய E0 வேல்யூ கேட்கறாங்கம்மா. இந்த ரியாக்ஷன் உடைய E0 வேல்யூ கேட்கறாங்க. ஓகேவா? சோ நல்லா கவனி. இதுல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம ஆக்சிஜன் ரிடக்ஷன், நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் reduction. செகண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆக்சிடேஷன். புரியுதாமா? இது ஆக்சிடேஷன், ஏன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா? இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன், செகண்ட் வந்து ரிடக்ஷன்ஸ். நமக்கு தெரியும் சிம்பிள் ஃபார்முலா E0 கால்குலேட் பண்ண ஃபார்முலா E0 ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ E ரைட் மைனஸ் E லெஃப்ட், E ரைட் மைனஸ் E லெஃப்ட். ஸோ இங்க E ரைட் உடைய வேல்யூ என்ன கேட்டா 1.23. ஏன்னா ரைட்ல என்ன இருக்குன்னா ரிடக்ஷன் நடக்கும். புரியுதாமா? லெஃப்ட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போ E ரைட் உடைய வேல்யூ 1.23 மைனஸ் ஃபார்முலா மைனஸ் E லெஃப்ட் வேல்யூ மைனஸ் 0.44. இது சிம்பிளிஷ் பண்ணா என்ன வரும்? 1.23 பிளஸ் என்ன மைனஸ் மைனஸ் பிளஸ் 0.44. அப்போ எவ்வளவு வருமா? 1.67 வோல்ட் பிளஸ்ல. இப்போ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே. Question number 3. Which of the following have been arranged in decreasing order of oxidation number of sulfur? எதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து கேக்குறாங்கம்மா? சல்ஃபருக்கு டிக்ரீசிங் ஆர்டர்ல கேக்குறாங்க. அரேஞ்ச் இன் டிக்ரீசிங் ஆர்டர். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின். அப்ப சொல்ல முடியுமாமா? ஃபார் எக்ஸாம்பிள் H2 ஸ்கோருக்கு S க்கு எவ்வளவு சொல்ல பார்க்கலாம்? +6 பிளஸ் 6. S க்கு எவ்வளவுங்க? +4. இங்க S க்கு எவ்வளவு? -2. கரெக்டாமா? எஸ் ஆர் நோ? இங்க S2 க்கு எவ்வளவு? எஸ் மா +3. ஓகே. +7 சார். இங்க H2SO8 ல S க்கு. சோ கெமிக்கல் பாண்டிங் மெத்தட் போடணும். தெரியுமா இல்லையாமா? எஸ் சார். எஸ். அப்ப போட சொல்லுங்க போலாம். என்ன வரும்? சோ பாருங்க, நான் போறேன் பாருங்க. சோ எப்படி போடணும்? எஸ் டபுள் பாண்ட் O ஒரு OH. ஓகேவா? இங்க ஒரு பெராக்சைடு பாண்டு
இப்போ எஸ் டபுள் பாண்டுவும் இங்க OH. கரெக்டா? எஸ் இப்போ கால்குலேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1. அப்போ இப்போ எவ்வளவு மார்க் டோட்டலா? +6 sir. +6 இருக்கு. அப்ப அதே மாதிரி இங்கேயும் என்ன இருக்கும்? +6 இருக்கும். அவன் எஸ் தான் கேட்கறான். அப்போ +6 சப்ஸ்டிட்யூட். கரெக்டாமா? Yes sir. அப்போ இது டிகிரீஸ் வரனா கிடையாது. +6 +4 -2 +6 வந்து அப்போ கிடையவே கிடையாது. செகண்ட் ஒன் செக் பண்ணுங்க. அந்த மாதிரி Na2S4O6 பார்க்கணும். அப்ப எப்படி சார் பாப்பீங்க? Na2S4O6 அப்படின்னா இதே மாதிரி கெமிக்கல் பாண்டிங் மெத்தட் போடணுமா? ஸோ செகண்ட்லயும் நீங்க போட்டு பாருங்க, ஆன்சர் வராது. ஸோ நமக்கு சி கரெக்டா இருக்கும். ஓகே, சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். எப்படி சார் கரெக்டா? இங்க பாருங்க, H2SO5. ஓகேவா? அப்போ எவ்வளவு ஒரு எஸ்க்குங்க? இது கெமிக்கல் பாண்ட் மெத்தட் தான் போடணும். அப்ப எப்படி போடுவேன்? H2SO எஸ் டபுள் பாண்டுவும் ஒரு OH ஒரு பெராக்சைடு OH. கரெக்டா? இப்ப என்ன ஒரு இதுக்கு -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1 -1 +1. அப்ப டோட்டல் எவ்வளவு வருது? +6. அப்போ இந்த 6 இதுக்கு +6 வருது. H2SO3 கால்குலேட் பண்ணுங்க. +4 வருமா? Yes sir. +4. SCl2 வந்து இதுக்கு எவ்வளவு? +2 வருமா? H2S எவ்வளவு? -. இப்ப இது டிகிரீஸ் ஆக கரெக்டா? புரியுதா? क्वेश्चन नंबर 3 க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, क्वेश्चन नंबर 4 மா. The bond order of the NO bond in NO3- ion is NO3- ion is. நம்ம NO3- க்கு அந்த ட்ரிக்ஸ் போட முடியாது. இது அந்த சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். என்ன ஃபார்முலா? bond order equal to 1 plus number of pi bond divided by number of sigma bond. இதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருப்பீங்க? போல n டபுள் பாண்டுவும் ஒரு ஓக்கு மைனஸ். இதான் வந்து NO3 ஸ்ட்ரக்சர். ஆமாதானே? எஸ். இப்போ எத்தனை பை பாண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பை பாண்ட் இருக்கு. எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு? 3 சிக்மா பாண்ட் இருக்கு. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1 3 are 3 3 + 2 5/3. அப்போ 5/3ல 1 பாயிண்ட் எவ்வளவு இருக்கும்? 6 ரிமைனிங் 2. அப்போ 6 இருக்கும். மறுபடியும் 1.66 போகும் இல்லையா? அப்போ 1.6 எங்க இருக்கு ஆன்சர்ல? 1.50 என்னப்பா? செகண்ட் ஆப்ஷன் வரலாம் சார், அப்ராக்சிமேட். ஓகே, யா மேபி ஓகேவா? எஸ். ஓகேமா. நெக்ஸ்ட் 5th क्वेश्चन மா. Which are the following fluoride of xenon has zero dipole moment? இதுக்கு எதெல்லாம் வந்து ஜீரோ டைபோல் மூமெண்ட் கேக்குறாங்கம்மா. பாருங்க, இப்போ வந்து ஜியாமெட்ரிக் பண்ணுங்க. அப்போ இதுக்கு வந்து 8 வேலன்ஸ் ஜெனானுக்கு வந்து 8 வேலன்ஸ் இருக்கானு 8 வேலன்ஸ் இருக்கான 3 மோனோடேட் போயிட்டா அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 5 இருக்கும். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பாண்ட் பேரு 2 லோன் பேரு. அப்ப கண்டிப்பா இதுல லோன் பேர் இருக்கிறதால இதுல சம் டைபோல் மூமெண்ட் இருக்கும், ஜீரோ வராது. XCF4க்கு என்னம்மா? 4 பாண்ட் பேரு 2 லோன் பேரு. XCF6க்கு 6 பாண்ட் பேரு 1 லோன் பேரு. ஆமா தானே? எஸ். அதே மாதிரி பார்த்தா XCOF2க்கு என்ன வரும்? 3 பாண்ட் பேர் எவ்வளவுமா? 3 பாண்ட் பேரு 1 லோன் பேர் வரும். 2 லோன் பேர் கரெக்டா? எஸ் 2 லோன். பட் என்ன கவனிங்க, இந்த XCF4 கவனிமா. XCF4 என்ன வரும்? 4 பாண்ட் பேர் 2 லோன். பாண்ட் பேரு 2 லோன் பேர் வரும் கரெக்டா? அப்ப 4% எப்படிமா போடுவீங்க நமக்கு ஸ்ட்ரக்சரை போடும்போது? சோ ஜனான் இங்க இருக்கும், இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F. சோ இப்போ இது எல்லாமே பாண்ட் இருக்கும். 2 லோன் பேர் இங்க இருக்கும் கரெக்டாமா? 2 லோன் பேர் இப்படி இருக்கும். இப்போ இங்க சரௌண்டிங் ஆட்டம் பாருங்க. சரௌண்டிங் ஆட்டம் சேமா இருக்கா?
எஸ் நோ அப்போ Yes. சரௌண்டிங் அட் ஃபீமேல் அப்ப என்னது டைபல் மோன் 0 அப்போ மியூ ஈக்குவல் 0 வரும் கரெக்டா இல்லையா அப்ப நமக்கு Yes. செகண்ட் ஆப்ஷன் மத்தெல்லாம் போடுங்க அந்த மாதிரி வராது ஸோ ஓகேமா கொஸ்டின் நம்பர் 6 the highest lattice energy corresponds to இதுல எது வந்து ஹையஸ்ட் lattice energy கேக்குறாங்க lattice energyனா ரெண்டு விஷயம் தெரியணும் என்ன தெரியணும் பைவேலண்ட் கிரேட்டர் தென் பைவேலண்ட் மோனோவேலண்ட் கிரேட்டர் தென் மோனோவேலண்ட் கரெக்டா எஸ் இப்போ இல்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் எஃப் ஈக்குவல் டு Q1 Q2 divided by R squared இங்க பாருங்க இது எல்லாமே என்ன குரூப் எலிமெண்ட்டுமா பெரிலியம் Second. மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் எல்லாமே செகண்ட் குரூப் எலிமெண்ட் அப்ப எல்லாமே 2 plus 2 minus 2 plus 2 minus 2 plus 2 minus 2 plus 2 minus கரெக்டா எஸ் அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது செகண்ட் ஃபார்முலா போயிடலாம் ரேடியஸ் எங்க கம்மியா இருக்கும் அங்க லேட்டிஸ் எனர்ஜி அதிகமா இருக்கும் அப்ப நமக்கு செகண்ட் குரூப் எலிமெண்ட் தெரியும் பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம் ஸ்டான்சியம் பேரியம் ரேடியம் ஸோ டாப் டு பாட்டம் என்னம்மா டாப் டு பாட்டம் அட்டாமிக் ரெடி இன்க்ரீஸ் ஆகும் அப்ப எதுக்கு டிகிரீஸ் ஆஃப் ரேடியஸ் மெக்னீசியத்துக்கு கம்மியா இருக்கும் ஸோ எம்ஜி வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் 7 how is the following transformations best carried out okay Third option. என்னமா C options. yeah very good C option very good Third super option. புரியுதா சோ ஐ மீன் அடிஷன் ரியாக்ஷன் வாட்டர் அடிஷன் தென் டாட்டோமஸ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் Yes. ஓகேவா நம்ம வேணா செக் பண்ணிக்கலாமா போலாமா பாருங்க இதுல வாட்டர் அடிஷன் பண்றேன் எதாவது போட்டு Hg SO4 H2SO4 போட்டு அடிஷன் பண்ணும்போது எப்படி வாட்டர் அடிஷன் ஆகும் சோ எங்க மார்க்கோனிக் அடிஷன் அப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு கட்சி இருக்கு இங்க HAL எஸ் இங்க ஒரு கட்சி இருக்கு இங்க HAL இந்த காப்பல்ல ஆமா தானே அப்ப H எங்க போகும் OH எங்க போகும் H மேபி last OH இங்க வருமா carbon atom. எஸ் OH இங்க வரும் டபுள் பாண்ட் கரெக்டா இல்லையா OH இந்த மாதிரி இங்கேயும் வரும் இங்க டபுள் பாண்ட் வரும் இல்லையா எஸ் இப்போ நீங்க டாட்டோமாஸ் பண்ணோம் டாட்டோமாஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் இது ஃபர்ஸ்ட் ஆட்டம் இது செகண்ட் ஆட்டம் இது தேர்ட் ஆட்டம் இது ஃபர்ஸ்ட் ஆட்டம் செகண்ட் ஆட்டம் தேர்ட் ஆட்டம் இல்லையா டாட்டோமாஸ் பண்ணும்போது இல்லையா அப்போ Yes. தேர்ட் ஃபர்ஸ்ட் ஆட்டத்துல இருந்து தேர்ட் ஆட்டம் தான் போயிடும் H போகும் அப்ப இந்த பை பாண்டு இங்கே வரும் ஸோ H இங்கே போகும் இந்த பை பாண்டு இங்கே வரும் அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கேட்டாக்கா ஸோ திஸ் இஸ் ஆன்சர் நோ எஸ் நோ ஓகே புரியுதாமா எஸ் Okay. Select the range you about following transformation butane to ethanol. Butane. So now 4 carbon 2 in second carbon double bond balance பண்ணுங்க CH3 CH CH CH3 இல்லையா இது என்ன மாறுது எத்தனைலா மாறுது சொல்றாமா என்ன மாறுது எத்தனைலா மாறுது எத்தனைல் ஃபார்முலா என்ன CH3 CH2. CH கரெக்டா இதானே எத்தனைல் Yes. ஓகே இப்போ இது இதுவா மாறினா அப்ப என்ன போட்டா மாறுமா Ozonolysis பண்ண மாறும். வெரி குட் ஓசன்ஸ் பண்ணா பண்ணும் மாறும் கரெக்டா எஸ் கொஸ்டின் நம்பர் 9 which of the following organic compound has same hybridization as it combustion product CO2 எது ஆன்சர் அதாவது CO2 உடைய ஹைபிரிடைசேஷன் என்னவோ அதே மாதிரி தான் இதுல நம்ம கம்பல்சரி ரியாக்ஷன் பண்ணும்போது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்கம்மா கொஸ்டின் புரியுதா முதல்ல உனக்கு அப்போ முதல்ல CO2 உடைய ஹைபிரிடைசேஷன் கார்பனுக்கு வந்து 4 வேலன்ஸ் இருக்கானே 1 2 3 4 சோ பைடென்டேட் O அப்போ sp ஹைபிரிடைசேஷன் அப்ப இதுல எது sp ஹைபிரிடைசேஷன் பார்க்கலாமா எத்தனை ஃபார்முலா என்ன Ethane. CH3 Second option. CH2 OH இது எத்தனால ஈத்தைன் ஃபார்முலா CH ட்ரிபிள் பாண்ட் CH ஈத்தீன் ஃபார்முலா CH டபுள் பாண்ட் CH2 ஈத்தேன் ஃபார்முலா CH3
சிங்கிள் பாண்ட் CH3. ஸோ நமக்கு தெரியும். ஸோ சிங்கிள் பாண்ட் இருந்தா sp3 கண்டிப்பா, இதுவும் sp3 கார்பன். ஸோ இது sp கார்பன், இதுவும் sp கார்பன், இது sp2 கார்பன், இதுவும் sp2 கார்பன், இது sp3 கார்பன், இதுவும் sp3 கார்பன். நமக்கு sp தான் வரணும். அப்போ எதுமா கரெக்டா? செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். புரியுதா? Yes, sir. Question number 10. The logarithm of the equilibrium constant of the cell reaction corresponds to the cell x plus x2 plus salt bridge y plus y with the standard cell potential E0 cell equal to 1.2 volt is given by. Logarithm the equilibrium constant கேக்குறாங்கம்மா. கொஸ்டின்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எஸ். அப்ப என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டா, ஸோ நமக்கு தெரியும் E0 cell equal to என்ன ஃபார்முலா தெரியுமா? E0 cell equal to 0.0591 by n log k equilibrium. ஓகேவா? அவன் என்ன கேக்குறான்? ஸோ log k equilibrium தான் கேக்குறான். கரெக்டாமா? log k equilibrium தான் கேக்குறான். அப்ப என்ன பண்ற? இது இந்த பக்கத்துல வருவா. அப்ப என்ன வரும் நமக்கு ஃபார்முலா? log k equilibrium equal to E0 into n divided by 0.0591 equal to E0 வேல்யூ எவ்வளவு கொடுக்குறாங்க? 1.2. ஓகேவா? இங்க எவ்வளவு இருக்கான்னு ட்ரான்ஸ்ஃபர் பாருங்க. 2 இருக்கான்னு கரெக்ட் இல்லையா? எஸ் சார். எஸ்ஸானோ? எஸ் சார். இப்படி இந்த ஈக்குவேஷன் நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணா நமக்கு 2 என்ன வரும்? புரியுதாமா? டிவைட் பை 0.0591. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா நமக்கு என்ன வரும் கேட்டா, ஸோ 40.6 வரும். அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. எஸ். Yes, sir. Question number 11. Which of the following is incorrect statement? இது வந்து incorrect statement கேக்குறாங்கம்மா. Incorrect statement. Alpha sulfur is yellow in color while beta sulfur is colorless. இது incorrect. Specific gravity of alpha sulfur is more than beta sulfur. இது incorrect. S2 is diamantic. இது correct incorrect. Cyclo S6 has the chair form of structure. இது incorrect அம்மா. அப்படின்னு சொன்னா, சோ இதுல S2 is diamantic என்பது incorrect. ஓகே. இதெல்லாம் கரெக்டமா நான் வச்சுக்க. எஸ் சார். Question number 12. The energy of an octahedral high spin complex when D1 configuration of cation will be CPC in an octahedral complex below. Electron pair energy. Electron pair energy கேக்குறாங்கம்மா. ஓகேவா? எது ஆன்சர் வரும்? So second option correct. -4/5 del O plus 2p ன்னு வரும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? எஸ். Question mark 13 கவனிங்க. 13 கவனிங்க. Non-aromatic species among the following. சொல்ல போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னமா? 2 பை பாண்ட் இருக்கு. கண்டிப்பா ஆன்டி அரோமேட்டிக். செகண்ட் ஒன் 3 பை பாண்ட் இருக்கு. மைனஸ் 2 பை பாண்ட் 3 அப்போ அரோமேட்டிக் ஏன் நாட் பிளஸ். இது என்னது? டஃப் ஷேப் கண்டிப்பா கொஞ்சம் நான் அரோமேட்டிக். சோ இது என்னது? அரோமேட்டிக். அப்ப நமக்கு சி இஸ் கரெக்ட். ஓகே. எஸ் சார். அடுத்தது 14. Which among the following is a purine basis? இதுல எதுமா purine basis? அடினைன்ஸ். Adenine. Okay, very good. Next, question number 15. In the reactions, இது cyclopentane குத்துறாங்க, NaOH dilution குத்துறாங்க. So, I mean first chemical NaOH போடணும், அப்ப second chemical heat பண்ணணும், product கேக்குறாங்கம்மா. Actually இது என்ன reactionமா? aldol sir. aldol. Yeah, very good. Aldol. அப்ப aldolனா நமக்கு தெரியும். So இங்க பாருங்க. அப்ப இந்த மாதிரி 2 மோல் எடுத்துரும் இல்லையா? இதுல எண்ணெய் வச்சு போடுறேன். போடும்போது ஸோ சிஓக்கு
இது ஆல்பா கார்பன், இது ஆல்பா கார்பன், அதே மாதிரி இது ஆல்பா கார்பன், இது ஆல்பா கார்பன், ஏதாவது ஒரு ஆல்பா கார்பன் நான் எடுத்துக்க வச்சேன். இப்போ இந்த ஓப்போ இந்த சப்போஸ் இந்த ஆல்பா எடுத்துக்கணும்னு சொன்னாக்கா இப்போ நமக்கு எப்படிமா இருக்கும், இங்கே OH இருக்கும், கரெக்டா? எஸ் நோ? Yes, sir. ஒன் செகண்ட், நான் இந்த OH இங்கே போடுங்க. அப்போ இங்க எது எது பாண்ட் கனெக்ட் ஆகும்? ஸோ இது இந்த கார்பனும் கனெக்ட் ஆகும், கரெக்டாமா? இந்த கார்பன் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதனால எப்படி போடலாம் சொன்னாக்கா இதை இப்படி போடலாம். இங்க டபுள் பாண்ட் இருக்கும், ஓகே தானே? எஸ். இப்போ நான் பண்ண இதுல ஹீட் பண்ணணும், ஓகேவா? இதுல ஹீட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஸோ இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன், வாட்டர் லாஸ் ஆயிடும். அப்போ நமக்கு இங்க டபுள் பாண்ட், கரெக்டா? Yes. இங்க டபுள். அப்ப எங்க இருக்கு? செகண்ட் பி ஆப்ஷன். சார், செகண்ட் ஆப்ஷன். Second option. Question number 16. Expanded octet is present in. Expanded octet. So CH4 எப்படிமா இருக்கும்? இப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர். Octet correct ஆ இருக்கும். எனக்கு கார்பன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, ஹைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ? 1. அப்போ இப்படி இருக்கும், இது ஆக்டெட். AlCl3 எப்படிமா இருக்கும்? Al கம்மியா Cl இருக்கும். Cl Cl இப்படி இருக்கும். இது எவ்வளவுமா? இன்கம்ப்ளீட் ஆக்டெட். SF6 எப்படிமா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஆக்சுவலா SF6 வந்து ஆக்டைடு ஸ்ட்ரக்சர், ஆமா தானே? Yes, sir. அப்ப ஆக்டைடு ஸ்ட்ரக்சர் எப்படிமா இருக்கும்? S F F F F F 2 4 6 8 10 12. அப்ப இதுதான் எக்ஸ்டெண்ட். NH3 வந்து சோ H H H ஒரு லோன் பேர் இருக்கும், இது ஆக்டெட். அவங்க கேட்டது எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அப்ப SF6 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. Yes. Yes, sir. Question number 17. ஃபார்மல் சார்ஜ் ஆன் S இன்மா. S உடைய ஃபார்மல் சார்ஜ் கேக்குறாங்கம்மா. S உடைய ஃபார்மல் சார்ஜ் கேக்குறாங்க. அப்ப S க்கு மட்டும் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? Balance NB மைனஸ் NL பிளஸ் NB பை 2. இது ஃபார்முலா. என்ன வேலன்ஸ் இருக்கானு? சல்ஃபர் வேலன்ஸ் இருக்கானு? 6 மைனஸ் லோன் பேர் எவ்வளோ? 0வா? பிளஸ் பாண்ட் பேர் எவ்வளோ? 2 4 6 12மா? 12/2, ஓகேவா? சோ 12/2 கேன்சல் பண்ணா 6. அப்போ 6 minus 6 equal to 0. E option correct. Right? Yes, sir. Yes. Question number 18. Which of the following is incorrect for cyclic process? Cyclic process எதுமா incorrect கேக்குறாங்க? So del H 0, del S 0, del U 0, W 0. இதுல வந்து எது வந்து தேர்ட் 0 ஆப்ஷன். கேக்குறாங்க? சொல்ல முடியுமா? தேர்ட் ஆப்ஷன். Fourth option W 0 தான் incorrect. Incorrect தான் கேக்குறாங்க சைக்கிள் ப்ராசஸ்ல. இதெல்லாம் சைக்கிள் ப்ராசஸ் ஒரு என்தால்பி, என்ட்ரோபி, இது என்னது? இன்டர்னல் எனர்ஜி, இதெல்லாமே சைக்கிள் ப்ராசஸ் வரும். எது மட்டும் வராது? ஒர்க் மட்டும் வராது. கரெக்டா? Yes, sir. Yes. Question 19. In a protein molecule, various amino acids are linked together by. அதாவது என்ன கேட்க நல்லா புரிஞ்சுக்க, வெவ்வேறான அமினோ அமிலங்கள் இணைந்து புரோட்டீன் ஃபார்ம் பண்ணும். அங்க அதுல புரோட்டீன் கூடிய என்ன லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும்னு கேக்குறாங்கம்மா. Peptide bonds. பெப்டைடு பாண்ட். Peptide bond. Very good, very good. Peptide bond. Question 20. In the enthalpy and entropy change for the reactions A to plus B to gives 2AB as 75 kilojoule mole inverse and 250 joule Kelvin inverse mole inverse. The temperature at which the reactions will be at equilibrium is கேக்குறாங்கம்மா. 300 Kelvin, sir. சொல்லுங்க. Option B, sir.
பி எப்படி சொன்னீங்க? சார் T is equal to enthalpy divided by entropy formula வச்சுன்னு காட்டுங்க. புரியலமா? Enthalpy T is equal to del H by del S formula sir. வெரி குட். T equal to del H divided by del S formula. இந்த del H அது 75 kilojoule. 75 கிலோஜூல். அப்போ நீங்க ஜூலா மாத்துங்க இதை. என்ன பண்ணணும் அப்போ? மல்டிபிள் பண்ணோம் சார். 75000 75000 divided by so del H நம்ம 250 கரெக்ட்டா? எஸ் சார். எஸ் இது சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 0 க்கு 0 கேன்சல். சோ இங்க 3 டைம் 75 ல இருக்கும் 25 வந்து அப்ப 300 அப்ப செகண்ட். வெரி குட். Question number 21. pH of 0.2 mole sodium acetate solution is pK of CHCOH is 4.74. நல்லா கவனிங்க. இது வந்து இந்த சால்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா தெரியலமா? எஸ் ஆர் நோ? அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணனும். நமக்கு தெரியும். என்னப்பா? pKa plus log salt by acid formula. One from pH equal to 1/5 yes or no? pKw plus pKa plus log C. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இங்க 1/2 pKw னா நமக்கு தெரியும் 14 கரெக்டாமா? ஏன்னா pH plus pOH தான் pKw. ஆமா தானே? எஸ் சார். இங்க pK வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 4.74 கொடுத்துறாங்க. log C னா நம்ம கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கான்சன்ட்ரேட் கொடுத்தாங்க? 0.2. அப்ப log 0.2. ஓகே. இப்போ இதை நீங்க சிமுலேஷன் பண்ணுங்க. ஓகேவா? நமக்கு சிமுலேஷன் பண்ணா 9 வரும். இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே. Yes, sir. Yes. 22. Question number 22. Which of the following reagents is not used to carry out the reactions? So, Cn என்ன மாறி இருக்கு? CH2 NH2 மாறி இருக்கு. அப்ப நம்ம என்ன போட்டா இது இதுவா மாறும்? H2 என்னையா LiAlH4 NaBH4 H2PD NaBH4 மாறும். NaB சோடியம் போரோஹைட்ரேட் போட்டா மாறும். ஓகேவா? சார் எது போடக்கூடாதுன்னு சார்? இது போடக்கூடாதுன்னு கேக்குறாங்க சார். சாரி. ஓ சாரி, வெரி சாரி. ஓகே. சோ போடக்கூடாது வந்து சோடியம் போரோஹைட்ரேட், போட வேண்டியது லித்தியம் அலுமினேட்டட். ஓகேவா? எஸ் சார். Yes, sir. 23 ma. This convention is best brought about by சொல்லுங்கம்மா. டைபோல் H. So Cn CHO மார்க் கேட்டா is selective reduction dipole H. ஓகேவா? எஸ். Yes or no? எஸ் Yes, sir. Yes. 25 ma. Sir 24 Okay. 24. பாருங்க. In the following the product P N double triple bond NCl plus aniline போட்டு என்ன ப்ராடக்ட் கேக்குறாங்கம்மா? என்ன ப்ராடக்ட் வரும்? ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் பாராமின் ஐசோபென்சீன். ஆப்ஷன் டி யா. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தானே? சாரி, வெரி சாரி. டி தானே? எஸ் சார். டி வரும். ஃபோர்த் ஆப்ஷனா? எஸ் சார். எஸ். ஓகே. ஐ மீன் கப்ளிங் ரியாக்ஷன் வேற எதுவும் இல்லை. கப்ளிங் ரியாக்ஷன். Question number 25. Plus glucose react with hydroxylamine and heal on oxime. The structure of the oxime would be. What is the answer? ஆப்ஷன் டி சார். Option? Fourth option sir. Fourth option. Very good. Fourth option correct. Oxime. புரியுதா? NH2OH போடும்போது வாட்டர் லாஸ் ஆயிடும். ஆல்டிகில இருந்து OH O எடுத்துக்கும், NH வந்து H2 எடுத்துக்கும், வாட்டர் லாஸ் ஆயிடும். அப்ப NOH மட்டும் இருக்கும். அப்ப இது ஃபார்ம். அப்ப உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல குளுக்கோஸ் உடைய ஃபார்ம் தெரிஞ்சா நீங்க ஆன்சர் கரெக்டா போடலாம். சரிதா? எஸ் சார். குளுக்கோஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? CH2 கார்பன் மட்டும் சேஞ்ச் ஆகும் சார். CH2 OH 2 3 4 5 6 இங்க OH இங்க OH இங்க H இங்க OH கரெக்டா? H OH H H ஆமாதானமா? எஸ் சார். இப்போ இந்த மாதிரி எங்க இருக்கு பார்த்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஆன்சர் ஈஸியா.
Okay. Yes. Okay, ma. Thank you, ma. So we have a easier. Yes, sir. Yes, sir. Yes.